தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய். எல்லா தமிழ் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நமஸ்காரம். நம்ம இந்தியா பூரா எல்லா இடத்துக்கும் கூட பேசியிருந்தா கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்ஸில் எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக பாஷை இருக்குது. வெஸ்ட் பெங்கால் இருந்தால் பெங்காலுக்கு பெங்காலி பாஷை இருக்குது, பீகாருக்கு பீகாரி இருக்குது, மகாராஷ்டிராவுக்கு மராட்டி பாஷை இருக்குது, காஷ்மீரி பாஷை இருக்குது, ஆசாமுக்கு செப்பரேட்டு பாஷா, கோவாவில் கொங்கினி இருக்குது, அப்புறம் ஹிந்தி இருக்குது. அதே மாதிரி மராட்டியும் கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்குது. மணிப்பூரில் தனி பாஷை இருக்குது, மேகாலயா ஒரியா பாஷை இருக்குது, பஞ்சாபி இருக்குது, குஜராத் இருக்குது, ராஜஸ்தானி பாஷை இருக்குது, திரிபுரா அந்த மாதிரி நிறைய. இப்போ மணிப்பூரி பாஷை இருக்குது. மேகாலயலுக்கு அவருக்கு இங்கிலீஷு தெரியும், அதோடு ஹிந்தியும் பேசுறதுக்கு தெரியும். ஆசாமி பாஷை தனியாக தெரியும். அதே மாதிரி அவருக்கு ஓரளவு ஹிந்தி கூட பேசுறதுக்காக நல்லா தெரியும். நாகாலாந்து இருக்கிறவருக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் பாஷை தெரியும், ஆனால் ஹிந்தியும் தெரியும். அந்த மாதிரி திரிபுரக்காருக்கு கொக்பராக்கு ஒரு பாஷை இருந்தால் கூட பெங்காலியும் கூட அவர் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்குது, ஆனால் ஓரளவு அவருக்கு ஹிந்திக்கும் தெரியும். இதெல்லாம் விட்டு நம்ம பக்கத்து ஊராக இருந்த நேபாளி இருக்கிற நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும். இப்போ வந்துட்டு இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அரேபியன் கண்ட்ரியில், அதே மாதிரி துபாயில் அல்லனா அந்த மாதிரி சவுதி அரேபியா, கத்தர் இங்கே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்கே நிறைய பேர் இங்கேருந்து போய் அவங்க இப்போ ஹிந்தி பேசி அந்த ஊரில் இருக்கிற சிட்டிசன் கூட ஹிந்தி படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இப்போ ஓரளவு அவருக்கு இங்கிலீஷு பேசுறதோட அதே மாதிரி ஹிந்தி கூட தெரிஞ்சிருக்கு. அப்போ ஹிந்தி தெரிஞ்சால் போதும், துபாயில் வேலை கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிலைமையில் வந்திருக்கேன். அப்போ நம்ம எப்போ நோக்கி பார்த்துருந்தாலும் ஹிந்தி ஒரு தேவைப்படுற பாஷையாய் லாங்குவேஜாയി மாறியாச்சு. அப்படின்னால் നമ്മുടെ சுற்றும் நம்ம ஊரில் சென்னை இருந்தாலும், திருச்சி இருந்தாலும், கோயம்புத்தூர் இருந்தாலும், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இருந்தாலும், எந்த இடத்துல எல்லாமே போயிருந்தாலும் அங்கே எல்லாம் நிறைய ஷாப்புகள், நிறைய பேர் அங்கே இருக்கு. ஆனால் நிறைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்குது. ஈவன் விவசாயம் பண்ணதுக்கு கிருஷி கூட, அக்ரிகல்ச்சர் கூட, ஃபார்மில் கூட வேலை பார்க்கறதுக்காக ஹிந்தி தெரிஞ்சவர் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் உங்கள் ஊரில் நீங்களே தயார் பண்ணனா, நீங்களே நடத்தி போகணும் அந்த ஒரு விவசாயம் அல்லனா ஒரு ஷாப்பு, இதில் எல்லாமே வேலை பார்க்குனவர் ஹிந்தி தெரிஞ்சவர் வரும்போது உங்களுக்கும் ஹிந்தி தெரிய வேணாமല്ലോ. எப்படி இருந்தாலும் அவரோட கம்யூனிகேஷன் பண்ணதுக்காக உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஹிந்தி தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ அந்த ஹிந்தி தெரியறதுக்கு பேசுறதுக்காக ஓரளவு நீங்கள் படித்து வைக்க வேண்டையா? அப்படி தேவைப்படுதல்லோ. என்ன தெரியுமா, அவங்களோட ஹிந்தி பேசிதான் எனக்கு தாய்மொழி எப்படி இருந்தாலும் மாற முடியாது. தாய்மொழி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்கள் தாய்மொழி தமிழ் இருந்தால் தமிழ் நல்லோட பேசுறதுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு பாஷை இங்கிலீஷு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஊரில் இருந்துட்டு இங்கிலீஷ் எல்லாம் ஜாஸ்தி பேசுகிறது. அவங்க என்ன தெரியுமா, அங்கே ஊரில் வேலை பார்க்குறது யாரோ அவரோட பேசுறதுக்காக ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் ஹிந்தியோட பேச வேணும். அவர்கிட்ட போய் இங்கிலீஷ் பேச முடியாது. ஆனால் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் போய் பேசும்போதும் அங்கே எல்லாம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுறதுக்காகவும் இங்கிலீஷும் தேவைப்படுது. ஆனால் ஹிந்தி நம்ம ஊரில் இருக்கிறவரோட பேசுறதுக்கு ஹிந்தி கம்பல்சரியாக தேவைப்படுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த நம்ம ஒரு எந்த மொழி கற்றுக்கிறதுக்கும் அல்லனா நமக்கு ஒரு விருப்பம் இருந்தால் எந்த மொழியை பேசணும்னும் இதெல்லாம் நம்ம சொந்த உரிமை தானே. அது நம்ம விருப்பம், நம்ம உரிமை. அதில் வெளியில் இருக்கிற யாருக்கும் எந்த விதமான தீர்மானம் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கவே கூடாது. புரியலையா? அப்போ அதே ஹிந்தி உங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஹிந்தி கரெக்டாக உங்களுக்கு ஓரளவு பேசுறதுக்கு கூட தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் என்னுடைய தாய்மொழி எந்த இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசுறது ஒரு மொழி. என்ன தெரியுமா, நான் உங்கள் ஊரில் படிக்க அங்கே வேலை பார்க்கும்போதைக்கு உங்களோட பேசணுன்னு உங்கள் தமிழ் கத்தி அந்த மாதிரி தமிழ் பேசிகிட்டு இருக்குது. ஆந்திரையில் போயிருந்தால் நான் ஆந்திரை படிச்சுட்டு ஆந்திரையில் இருந்து அங்கே தெலுங்கு பேசிகிட்டு இருந்தது.
பீகாரில் போயிருந்தா அல்ல டெல்லி போயிருக்கும்போழത്തേக்கு ஹிந்தி பேசிகிட்டு இருந்தது. அதே மாதிரி நான் எங்கே வேலை பார்க்குறேன் அல்லது நான் என்ன விவசாயம் பண்ணுறேன் அல்ல நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அங்கே எல்லாம் நிறைய பேர் இந்த ஊரில் இருந்து வேறு வெளியூரில் இருந்து ஆரங்களும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் அவங்க என்ன மொழி பேசுகிறோ அது கூட நான் கத்தியிருந்தால் எனக்கு அவரோட கம்யூனிகேஷன் பண்ணதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். புரியலையா? அப்போ அதுக்கு அந்த மொழி பேசக்கூடாது, அந்த மொழி அந்த படிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கூட தரமாட்டேன் அப்படி என்னெல்லாம் இனி ஒருத்தர் ஒன்றும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன தெரியுமா? என்னுடைய உரிமை, என்னுடைய விருப்பம், என்னுடைய தேவை அதெல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி உங்களோட விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஹிந்தி படிக்கணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு நினைவு வந்திருந்தால் ஹிந்தி பேசி தான் வேணாம். அந்த ஹிந்தி பேசுறதுக்காக ஒரு சின்ன யூடியூப் சேனலில் ப்ரைவேட் சேனலோட நான் ஒரு சின்ன கோர்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறேன்ல அந்த மொபைலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த மொபைலில் எந்த கூகுள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கோ அந்த மெயில் ஐடி கூட எனக்கு அனுப்பி தந்துடுங்க. நான் ஒரு சின்ன கோர்ஸுக்காக டிசைன் பண்ணி ஒரு லெசன் இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி ஓரோ லெசன்ஸும் அப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி அது அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு லெசனாக உங்களுக்கு அனுப்பியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 10 நிமிஷம் அது கேட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு எப்படி ஹிந்தி ஈஸியாக கத்தி உங்களுக்கு இனி ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்காக சான்ஸ் கிடைக்கும். எப்படியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மிஸ்டேக் இல்லாமல் ஹிந்தி பேசுறதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம்னு அந்த சின்ன வீடியோவில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது பெரிய ஃபீஸ் ஒன்றும் நான் அப்படியே சார்ஜ் பண்ணல. என்ன தெரியுமா? எனக்கு எந்த மொழி பேசியிருந்தாலும் இப்போ தமிழ் பேசியிருந்தாலும் ஹிந்தி பேசியிருந்தாலும் தெலுங்கு பேசியிருந்தாலும் மலையாளம் பேசியிருந்தாலும் இங்கிலீஷ் பேசியிருந்தாலும் அப்போ தமிழ் பேசுகிறதுக்கு என்ன தெரியுமா? அது ஒரு கிளாசிக்கல் ஃபீலிங் அப்படியே வந்துட்டு இருக்குது. அப்போ ஏன் தமிழ் வந்துட்டு தமிழ் இருக்கிறவருக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இப்போ ஏன் ஹிந்தி படிக்கிறதுக்காக இவ்வளோ விளங்கி நிற்கிறேன் அப்படின்னு தேவையில்லை. என்ன தெரியுமா? அவருக்கு ரொம்ப திறமை இருக்குது. அதே மாதிரி இந்த பாஷை கூட தெரிஞ்சிருந்தா எவ்வளோ முன்னாடி வந்துடலாம். என்ன தெரியுமா? எந்த விவசாயம் பண்ணியிருந்தாலும் நார்த் இந்தியன்லாம் அப்படியெல்லாம் நிறைய பேர் இந்த பக்கம் வந்து வேலை பார்த்துட்டே இருக்குது. இப்போ புரியலையா? அப்போ அந்த மாதிரி அவரோட கம்யூனிகேட் பண்ணதுக்கு சுலபமாகிட்டு முன்னோட்டு போகிறதுக்கு இந்த மொழி கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியலாமல் இருந்தால் நீங்கள் இந்த இதிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அந்த கஷ்டப்படாதான்னு சொல்லி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி உங்களோட மனசில் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஹிந்தியில் பேச வைக்கணும்னு நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தது கொஞ்ச நாளாய். இப்போ அது முன்னாடி நான் வந்துட்டு இங்கிலீஷ்லும் அந்த கேரளாவுக்கும் ஹிந்தியும் இந்த இங்கிலீஷ் எல்லாமே ஆன்லைன் சேனல் நடத்திட்டு இருக்குது. ஆனால் வந்து தமிழுக்கு ஒரு சின்ன கோர்ஸ் தான் அப்படியே ரெடியூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக எப்படி இனி ஒருத்தர்கிட்ட ஹிந்தி பேசுறது புரியும், எப்படி பேசலாம் என்று கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே சின்ன லெசன் ஆக்கி அப்படியே உங்களுக்கு ஒரு 10-15 நாளுக்குள்ளே இந்த ஒரு லெசனிலூടെ உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சமாக டெவலப் பண்ணதுக்காக ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கு. அது ஒரு லெசனு உங்களுக்கு இந்த கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்திருந்தால் நான் உங்களுக்கு லிங்களோட அனுப்பி தந்துடும். இவங்க தூங்கிறதுக்கு முன்னாடி எப்போதோ ஃப்ரீயாக இருந்தால் ஒரு 2-3 பாட்டு கேட்கறதுக்கு டைம் தான் இருக்கும். ஒரு லெசனும் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் தான் இருக்கும். அது அப்படியே கேட்டிருந்த ஒரு 15 நாளுக்குள்ளே கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்படியே பேச வேண்டியவன்னு நான் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் இதில் ஜாயின் பண்ணதுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிவிடுங்க. டீட்டெயில்ஸு அந்த மாதிரி அந்த இதில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்கள் லொக்கேஷன் இருந்தால் உங்கள் பேர், இவ்வளோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. பாக்கி அதில் உள்ள ரிப்ளை நான் தந்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.